அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பிப்ரவரி 8, 2026 தை மாதம் 26ஆம் நாள், ஒரு பொன்னான ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே ஓய்வுக்கும் குடும்ப மகிழ்ச்சிக்கும் உரிய நாள். சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் எந்த ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நனவாக போகுது? அரசு வழி உதவிகள் யாருக்கு கிடைக்கும்? சந்திராஷ்டமம் யார் வீட்டிலேயே நிதானமாக இருக்க சொல்லுது? வாங்க 12 ராசிக்காரர்களுக்குமான பலன்களை விரிவாக பார்க்கலாம். முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் மற்றும் முக்கிய நேரங்களை குறித்து பார்ப்போம். இன்று நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரத்தில் முக்கியமான முடிவுகளை தவிர்த்து விடுங்கள். இன்று யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய திதி இன்று சப்தமி மதியம் 12:30 மணி வரை, பின் அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் சுவாதி மாலை 5:40 மணி வரை, பின் விசாகம். சந்திராசிரமம் இன்று மேஷம் மற்றும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் உள்ளது. வெளியூர் பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம். முதலாவதாக மேஷ ராசி. இன்று உங்களுக்கு சந்திராசிரமம் நீடிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் வரலாம். குடும்பத்தாருடன் பேசும்போது நிதானம் தேவை. முக்கிய முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது. ரிஷபம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் முக்கியமான வேலைகளை காலையிலேயே முடித்து விடுங்கள். யாரிடமும் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். மிதுனம். இன்று உங்களுக்கு உற்சாகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பெரிய பலத்தை தரும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கடகம். வேலையில் இருந்த சுமை குறைந்து நிம்மதி கிடைக்கும். பழைய கடன்களை தீர்க்க வழி பிறக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். எதிரிகள் விலகி போவார்கள். சிம்மம். இன்று உங்களுக்கு புத்திசாலித்தனம் மிளிரும் நாள். பிள்ளைகளின் உயர்கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வருமானம் வர தொடங்கும். கன்னி. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புது வீடு மாறவோ அல்லது வீட்டை புதுப்பிக்கவோ திட்டமிடுவீர்கள். தாயார் வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். துலாம். இன்று உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை கூடும். குறுகிய கால பயணங்களால் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். விருச்சிகம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பேச்சில் கனிவு தேவை. தனுசு. இன்று உங்கள் ராசியில் சந்திரன் வலுவாக இருப்பதால் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் தானாக முடியும். மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கூடும். மகரம். இன்று செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். சுப காரியங்களுக்காக செலவு செய்வீர்கள் என்பதால் கவலைப்பட தேவையில்லை. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கும்பம். இன்று உங்களுக்கு லாபகரமான நாள். நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருமானம் அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் உங்கள் அந்தஸ்து உயரும். மீனம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்வீர்கள். கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் இன்று கிடைக்கும். குடும்பத்தோடு வெளியூர் சென்று வர திட்டமிடுவீர்கள். அடுத்ததாக இன்றைய நாளுக்கான பரிகாரத்தை பார்ப்போம். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய உதயத்தின் போது ஆதித்ய ஹிருதயம் கேட்பது அல்லது சூரிய நமஸ்காரம் செய்வது உங்கள் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கி வெற்றியை தரும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ராசி எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாளை திங்கட்கிழமை வாரம் தொடங்கும் போது யாருக்கு யோகம் அடிக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளை காலை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.